அவர் சொல்கிறார், வீட்டிலேருந்து கிளம்புனாராம் கோயிலுக்கு போகிறதுக்கு. போய் அந்த ஹைவேல ஏறி இருக்கார். அங்கே எக்ஸ்பிரஸ் வேன்னு இருக்குது. ஏறி இருக்கார். ஏறி காரை ஓட்டு போயிருக்கார். ஓட்டு போனால் கொஞ்சம் மைல்கள் போகணும். அவர் சபைக்கு போய் அங்கே அந்த ஹைவேலேருந்து இறங்குற வரைக்கும் அந்த தூரத்துக்கு ஹைவே முழுக்க வழியெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டு. 9 தடவை அதே அட்வர்டைஸ்மெண்ட் திரும்ப திரும்ப போர்டுங்களை பார்த்தாராம். பெரிய பெரிய ஹோர்டிங்ஸ் பார்க்குறாரு 9 தடவை. என்னன்னா இந்த 6 பேக்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த 6 பேக் எப்படி வர வைக்கிறது? வந்து ஜாயின் பண்ணுங்க, இத்தனை வாரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு 6 பேக் வர வச்சிடறோன்னு ஒன்றும் அட்வர்டைஸ் பண்ணியிருக்கான். ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து என்ன சார்ஜ் ஆகும், எங்கே இடம் இருக்குது, பல பிரான்ச்சஸ் இருக்குது, அதுன்னு சொல்லி இவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பார்த்துக்கிட்டே ஓட்டுறாராம். ஏன்னா இத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் எண்ணிக்கிட்டே வந்திருக்கிறார். 9 இருக்குது அவர் கோயிலுக்கு இறங்குற வரைக்கும். 9 பெரிய ஹோர்டிங்ஸ் இருக்குது. சொன்னார் 9ஐயும் தாண்டி இறங்கி கோயிலுக்குள்ளே வந்துட்டாராம். வந்துட்டு பார்க்குறாராம் 6 பேக்கே வரலையாம். என்னன்னா இந்த விளம்பரங்கள்லாம் பார்த்து அதை வாசித்ததுனால 6 பேக் வரணும் யாராவது சொல்லியிருக்காங்களா? கிடையாது. அப்படி தான் இதுவும். ஹலோ, ஏதோ இதை வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்க கேட்டதுனால 6 பேக் மாதிரி வந்துடும்னாங்களா யாராவது? இந்த மீட்பின் சுதந்திரத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசித்தீங்க, இதெல்லாம் பெற்று அனுபவிச்சு அப்படி கிடையாது. ஆனால் வந்து கேட்கணும். அது அதில் ஒரு வேலை அதில் முடியுது. போட்டிருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட், ஏன்னா வாசிக்கணும். வாசித்தா தானே போவீங்க. வாசிக்கும் போது ஒரு ஆசை உள்ள உண்டாகுது. 3 காரியம் இருக்குது அதில். ஒன்று பாருங்கள், வெறும் தீர்மானம் மட்டும் போதாது. அதான் போன வாரம் சொல்லிட்டு இருந்தேன். நான் பாவத்துக்கு இனிமேல் நோன்னு சொல்லிவிடுவேன் அப்படின்றாங்க சார். ஏன் ஜனவரி மாதம் எத்தனை தீர்மானம் பண்ணீங்க? இந்த இப்போ பிப்ரவரியில் யாருக்கும் எல்லாம் மறந்து போச்சு என்ன தீர்மானம் பண்ணாங்கன்றது. போன வருஷம் என்ன தீர்மானம் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? மறந்து போச்சு. பல தீர்மானங்கள் எடுக்கணும். அப்படி பண்ணிவிடுவோம், இப்படி பண்ணிவிடுவோம், அதை பண்ணுவோம். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். இனிமேல் சாப்பாடெல்லாம் குறைச்சிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விருந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கோழி வந்து இறங்கி இருக்குது, ஆடு வந்து இறங்கி இருக்குது, எல்லாம் வந்திருக்கு. இவ்வளோ பெரிய சமையலை பண்ணிக்கிட்டு குறைக்க போகிறாங்களாம். குறைக்கிற அடையாளமே தெரியல. நீங்கள் வழியெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்ததுனால 6 பேக் வந்துடாதுங்க. என்ன பண்ணணும்? அதை பற்றி ஒரு வாஞ்சையை உள்ள வளர்க்கணும். நான் இப்படி ஆகணும் அப்படிங்கிற வாஞ்சையை உள்ள வளர்க்கணும். அந்த வாஞ்சை வந்த உடனே அதுக்கப்புறம் தான் தீர்மானம் வரணும். வாஞ்சை நிமித்தமாக வரணும் தீர்மானம். வெறும் தீர்மானம் வந்ததுன்னா வாஞ்சை இல்லைன்னா தீர்மானம் புஷ்ஷுன்னு போயிடும். வாஞ்சை வந்து நம்ம உள்ளத்தையே அப்படியே நிரப்புகிற ஒரு வாஞ்சை இருந்து அதை நிமித்தமாக நான் நல்லா படிக்க போகிறேன், நான் இதை செய்ய போகிறேன், என் தொழில் நல்லா பண்ண போகிறேன், இதில் வெற்றி அடைய போகிறேன்.